அனைவருக்கும் வணக்கம். இது என்னப்பன் 333. இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குளிர் பிரதேசம் பற்றி. என்னங்க, நம்ம ஊரில் வெயில் சுட்டெரிக்குது, இப்போ போய் நீங்கள் குளிர் பிரதேசம்னு எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குளிர் பிரதேசமே நம்மளுடைய தமிழகம். என்னது, தமிழகம் குளிர் பிரதேசமாக இருந்ததா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணலாம். ஆமாம், நம்மளுடைய தமிழகம் ஒரு காலத்தில் மாபெரும் குளிர் பிரதேசமாக, அதாவது ஐரோப்பா இமயமலை அளவுக்கு ஒரு குளிர் பிரதேசமாக இருந்திருக்குது. அதை பற்றி பார்க்கலாமா? குமரிக்கண்டம், குமரி நிலம் தெற்கே பறந்து விரிந்திருந்த 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது அந்த பனிக்காலத்தில் நம்மளுடைய தற்போதைய பழனி மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகள் மாபெரும் குளிர் பிரதேசமாக, அதாவது ஐரோப்பா இமயமலை அளவுக்கு பனி மூடிய ஒரு குளிர் பிரதேசமாக இருந்திருக்கு. அதற்கு சில மகரந்த சான்றுகளை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அதை நீலகிரியின் சாண்டிநல்லா போன்ற சதுப்பு நிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் 30,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தாவர கட்டமைப்பை துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலவிய அந்த கடைசி பனியுக காலத்தில் இங்கே இப்போ இருக்கிற காடுகள் மரங்கள் அதுக்கு பதிலாக அடர்ந்து பறந்திருந்த அந்த சதுப்பு நில காடுகள் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு அந்த மகரந்தங்களோட ஆய்வு குறிக்குது. அங்கு நிலவிய கடும் குளிர் மற்றும் உறைபனி காரணமாக உயர்ந்த மரங்கள் வளர முடியாமல் போனதை இந்த பனிப்புல்வெளிகள் காட்டுகின்றன. இந்த படிமங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட அந்த மகரந்த தாதுக்கள் இதை உறுதிப்படுத்தியிருக்கு. இன்று நாம் காண்கின்ற ஷோலா என்ற அந்த அடர்ந்த வனப்பகுதி காடுகள் அக்காலத்தில் இல்லை. சுமார் 35,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலவிய உறைபனியற்ற நிலை மற்றும் மிக குறைந்த மழைப்பொழிவு காரணமாக இக்காடுகள் மெல்ல மெல்ல உருவாக தொடங்கின. அதாவது அந்த பனியுக காலம் முடிஞ்சு அடுத்த காலகட்டத்தில் இவை உருவாக தொடங்கியுள்ளன. மகரந்த சான்றுகளின் அடிப்படையில் மலை உச்சிகள் அனைத்தும் அந்த படர்ந்த புல்வெளிகளாக காட்சியளித்தன அப்படின்னு இந்த மகரந்தங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அப்போது குமரிக்கண்டத்திலிருந்து வடமேற்கு நிலம் அப்படின்னா அது எதுவாக இருந்திருக்கும்? குமரிக்கண்டம் படர்ந்து விரிந்திருந்த போது இப்போதுள்ள தமிழகத்தின் ஒரு சில பகுதிகள் அதன் வடக்கு முனையாக இருந்திருக்கும். தெற்கே இருந்த குமரி வெப்பமண்டல காடுகளாக நிலவிய காலத்தில் வடக்கே இருந்த தமிழக பகுதிகள் பனி மூடிய பாலைவனங்களாக காட்சியளித்தன. அப்போது அதன் மிக உயரிய பனிமூடி அரண்களாக விளங்கியவை எவை? நீலகிரி மற்றும் பழனி மலைகள் பனிமூடிய அரண்களாக குமரிக்கண்டத்திற்கு விளங்கின. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மலைப்பகுதிகள் இருக்குது. நம்ம தமிழகத்தோட மலைப்பகுதிகள் அப்போ அந்த கடுங்குளிரினால வடமேற்கு எல்லையாத்தான் இருந்திருக்குது குமரிக்கண்டத்துக்கு. ஆந்திரம்பாக்கம் ஆய்வு மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த குளிர்காலத்திலையும் அங்கே மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா உலகம் முழுவதுமே ஆப்பிரிக்காவிலிருந்து தான் மனிதனம் தோன்றியதுங்கிற கருத்தை இப்போ வரைக்கும் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சென்னை ஆந்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வுகள் அதை புரட்டி போட்டிருக்குது. வரலாற்றையே, உலக வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆந்திரம்பாக்கத்தில் ஒரு மேம்பட்ட அறிவுடைய ஒரு மனித இனம் வாழ்ந்தது என்றதற்கான சான்றுகள் 3 அடுக்காக கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது ஒரு காலத்தோட கருவிகளும் ஒரு அடுக்கில் கிடைச்சிருக்குது. இது இதனோட வரலாற்று முடிவுகள் இன்னும் முழுமையாக எதுவும் கிடைக்கப்படலை. ஆனால் கிடைச்ச ஆய்வுகளின்படி ஏன்னா அங்கே மனிதர்கள் வாழ்ந்துருத்தானே தானே அந்த கருவிகள் உருவாக்கி இருக்க முடியும். அப்போ 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம்மளுடைய தமிழகத்தில் மனிதர்கள் உருவாகியுள்ளனர். அப்போ இந்த உலகமே சொல்ற ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் தோன்றிய கருத்துக்கு முற்பட்டதாக இக்கருத்து இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருந்தவங்க வெறும் கல்லை எடுத்து அதை அப்படியே கருவியை செஞ்சிருக்காங்க. ஆனால் நம்மளோட ஆந்திரம்பாக்கத்தில் அது ஒரு சிறப்பான கற்களை எடுத்து அதை அந்த கணித குறியீட்டில் கரெக்டான அளவில் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி கணிச்சு கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு கணித அறிவு, இந்த ஒரு மேம்பட்ட அறிவு இங்கே தான் கண்டறியப்பட்டிருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னும் இதை பற்றின முழு தகவல்கள் வெளிவரும்போது இது மாபெரும் ஒரு
வரலாற்று புரட்சியாக இருக்கும் நம்ம தமிழர்களுக்கு. இன்னொரு விஷயம், அங்கே வந்து மனிதனோட மண்டையோடோ இல்லை எலும்பு துண்டுகளோ எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அந்த மண் வந்து அமிலத்தன்மை அதிகமான மண். அதனால் எலும்பு, பற்கள், முடி எல்லாமே சிதைஞ்சிருக்கு. ஏன்னா 5 லட்சம் ஆண்டுகள் போது எல்லாம் சிதைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கருவிகள் வந்து இப்போ நம்மளுக்கு இதை எதை உணர்த்துதுன்னா, நம்மளுடைய தமிழகம் ஆதி மனிதனின் தொடக்கம். இப்போ இந்த மகரந்த சான்றுகள், இந்த ஆந்திரம்பக்க ஆய்வு எல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம தமிழகத்தில் தமிழ் பூர்வக்குடிகள் வாழ்ந்திருக்காங்க. நம்முடைய இனம், நான் ஆல்ரெடி நிறையா கட்டுரைகள் போட்டிருக்கிற பதிவுகள் நீங்கள் போய் பாருங்கள். நம்முடைய இனம் மேம்பட்ட இனம். ஒரு எல்லாமே அந்த குழுவாக இருந்து அதுலேருந்து பரிணாமம், அனைத்து விதமான பரிணாமங்களும் பெற்ற ஒரு நாகரீகமான மனித இனம்னா அது நம்மளுடைய தமிழர் இனம்தான். இப்போது குமரிக்கண்டம் வந்து அந்த கடைசி பனியுக காலத்தில் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுலேருந்து மக்கள் அனைவரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகம் முழுவதும் சென்று தங்களுடைய நாகரிகங்களை பரப்பியிருக்கிறாங்க, இல்லை அந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க, இல்லை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கருத்தை வந்து பல வரலாற்று ஆய்வாளர்களும் இப்போ வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா முதல்ல குமரிக்கண்டங்கிறது ஒரு இலக்கியங்களில் சொல்லப்பட்டது, ஒரு புனைவு கதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய ஒரிசா பாலு ஐயா அவர்கள், அதை போக மற்ற வெளிநாட்டு ஆய்வாளர்கள் நிறையா பேருமே அந்த குமரிக்கண்டங்கிற கருத்து உண்மையானது தான் அப்படின்னு பல வரலாற்று ஆய்வுகள் இப்போ கண்டறியப்பட்டிருக்குது. இப்போ நடக்கிற ஒரு சில கடல் ஆய்வுகள் வந்து முடிவுகள் இன்னும் வெளிவரல. ஆனால் வெளிவந்த அளவில் பார்க்கும்போது கடலுக்கு அடியில் கட்டிடங்கள், சுவர்கள் எல்லாமே கண்டறியப்பட்டிருக்குது சோனார் கருவிகள் மூலம். இன்னும் ஆழமா போக போக இன்னும் பல தகவல்கள் வரும். அப்போ அந்த குமரி கண்டத்துல வாழ்ந்த மக்கள் அந்த கண்டம் அழிவுற்ற போது எங்கு நோக்கி நகர்ந்திருப்பார்கள்? தமிழகத்தை நோக்கினா வடக்கு. புரியுதுங்களா? இப்போ குமரிக்கண்டத்திலேருந்து வந்தவங்க, அதாவது வடக்கு நோக்கி வந்தனர்னு ஒரு கருத்தை எல்லா ஆய்வாளர்களும் முன்வைக்கிறாங்க. வடக்கு நோக்கி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இருக்கிற தமிழகம் தான் அப்போ குமரிக்கண்டத்துக்கு வடக்காக இருந்திருக்குது. அதில் ஒரு சில மலைகள், அதாவது கொங்கு மாவட்டத்தோட மலைகள் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, அதுக்கப்புறம் நைனா மலைன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து திருச்செங்கோடு, இதெல்லாம் வந்து வடக்கு அந்த பகுதிக்கு வந்திருப்பாங்கங்கிற ஆய்வை வந்து இப்போது இருக்கிற ஒரு சில வரலாற்று ஆய்வர்கள் முன்வைக்கிறாங்க. அது என்ன? வரலாறு என்பது வென்றவர்களால் எழுதப்பட்டது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாசகம். வென்றவர்கள் மட்டும்தான் வரலாற்றில் குறிச்சிருக்காங்க. இன்னொன்று, ஒருத்தங்க வரும்போது மற்றவங்க வரலாற்றை சிதைச்சிருக்கிறாங்க. அப்படி சிதைச்சு ஒரு சில உண்மையான வரலாறுகள், உண்மையான பதிவுகள் நம்மகிட்ட இருந்து மறைஞ்சிருச்சு. ஆனால் அதை அறிஞ்ச நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை நாட்டுப்புற பாடல்களா இல்லை யாருக்குமே புரியாத மொழி குறியீடு இது மாதிரியெல்லாம் குறித்து வச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், உண்மையான வரலாறு பாறைகளில் இருக்குது, விண்மீன் கூட்டங்களில் இருக்குது, நிலத்தடி நீரோட்டங்களில் இருக்குது. சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது அந்த கடைசி பனியுக காலத்தில் நம்மளுடைய தமிழகங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அதாவது அந்த குமரிக்கண்டத்தோட வடக்கு எல்லையாக இருந்திருக்குது. அப்போது அதை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினர், ஒரு தலைவன் மற்றும் அவரோட குழு வந்து இந்த தமிழகத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. தற்போதுள்ள தகவல்களின்படி தமிழகத்தை தெற்கு முனையாகவே காண்கிறோம். ஆனால் 35,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட கடைசி பனியுக காலத்தில் கடல் மட்டம் 120 மீட்டர் குறைவாக இருந்தபோது அங்கிருந்த குமரிக்கண்ட மக்களுக்கு இன்றைய நாமக்கல், கொல்லிமலை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளே பாதுகாப்பான வடக்கு முனையாக இருந்திருக்க வேண்டும். முனைவர் ஒரிசா பாலு ஐயா அவர்கள் தன்னுடைய கடல்சார் ஆய்வுகளில் பனி உருகத் தொடங்கிய போது மக்கள் தப்பித்து வந்து தஞ்சம் புகுந்த முதல் பாதுகாப்பரண்கள் மலைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்போ அங்கிருந்து ஒரு கூட்டம் நம்மளுடைய மலைகளை நோக்கி வருது. வரவங்க அதில் எல்லாரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஒரு தலைவர், அவரோட குழு எல்லாம் சேர்ந்துருக்கும். அப்போ அவங்க வந்து அங்கே இருந்தவங்க, அதாவது குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவங்க மேம்பட்ட ஒரு நாகரிகத்தில் இருந்த மக்கள். இங்கே பனிமூடிய பிரதேசம், இங்கும் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் பின்தங்கியவர்களாக இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு இயல்பானவர்களாக இருக்கலாம், கொஞ்சம் பின்தங்கியவர்களாக இருக்கணுங்கிறது என்னோட கருத்து தான். அப்போது அவங்க வந்து ஒரு கூட்டமாக வராங்க. அவங்க வந்து அறிவில் ரொம்ப முதிர்ச்சி. அப்படி ஒரு அழிவை பார்த்து வரவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு பேரழிவை சந்திச்சிட்டாங்க.
அப்போ இனிமேல் வர சமூகத்துக்கு அந்த பேரழிவு வரக்கூடாதுன்னு அதற்கான ஆய்வகங்களை அமைக்கிறதுக்காகத்தான் அவங்கெல்லாம் மலைகளை தேர்வு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. இப்போ அவங்க அந்த நாமக்கல், கொல்லிமலை இதெல்லாம் சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா. அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நைனா மலைங்கிறது ஒரு மலையின் மேலே ஒரு பிரமிடு செதுக்கின மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குதுன்னு தற்போதைய ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முனைவர் ஜீனு கோசி மற்றும் அவரோட குழு சேர்ந்து இந்த மலைங்கிறது ஒரு தனித்துவமானது, இங்கு மனிதன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு அங்கே குகைகள் இருக்கிற அந்த கோட்டோவியங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த மலைகளுக்குள்ள வெற்றிடங்கள் இருக்குது, அதாவது பிரமிடுகள் போன்ற அமைப்பு இருக்குது. மலைகள் உச்சி பார்த்தாலும் அப்படி இல்லை. அதனால் இதுக்கு அவர் இந்த ரேடார் மூலயமா ஆய்வு செய்யணும்னு பரிந்துரைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஆய்வு முடிவுகள் வெளிவரும்போது நம்மளுக்கு இன்னும் பல ஆச்சரியமான தகவல்கள் வெளிவரலான்னு எனக்கு ஆழமாக தோணுது. ஏன்னா அந்த மலையில் இருக்கிற சூரிய கடிகாரம், அங்கு செதுக்கப்பட்டிருக்கிற குழிகள், அங்கே இருக்கிற இயற்கையான நீரூற்று, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தகைய கோடையிலும் அந்த நீரூற்றில் நீர் வத்துறதில்லை. அப்புறம் அங்கே அரிவாள் பாழின்னு பாறையில் வெட்டப்பட்ட ஒரு இடத்துலேருந்து தண்ணி வருது. இந்த சொல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு முற்பட்ட ஆதி அந்த பிரகிருத முறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தகவல்கள் வெளிவரும்போது நம்மளுக்கு இன்னும் ஆச்சரியமான பல உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்குது. இயக்கர்கள் சிவனை மட்டும் வழிபடலை, ஆதி தெய்வ வழிபாடு, பெண் வழிபாடு அதுவும் இருந்திருக்குது. இந்த ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் சிற்பங்கள், இந்த சுடுமண் சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களோட குறிகள் நிறையா இருக்குதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஆதி சமுதாயம் எப்படி இருந்திருக்குதுன்னா, இப்போ இருக்கிற மாதிரி இவ்வளோ மதங்கள், இவ்வளோ பிரிவினைகள் இல்லை. அவங்க என்னத்தை கும்பிட்டுருக்குறாங்க, ஒன்று இயற்கை கும்பிட்டுருக்குறாங்க, முன்னோர் மூத்தோரை கும்பிட்டுருக்குறாங்க, தங்களுக்காக செய்த போர் வீரர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவங்களை கும்பிட்டுருக்குறாங்க. அப்போ அங்கே கண்டெடுக்கப்பட்ட உருவங்கள் இந்த இயற்கைகளோட ஒத்து போகுதுன்னு. இன்னொன்று பீகாரில் திகார்கஞ்சில் ஒரு இயற்கையோட சிலை கண்டெடுத்திருக்கிறாங்க. அது அவர்களோட தனியான பாணி. பர்குட் மற்றும் சாஞ்சியில் உள்ள பௌத்த ஸ்தூபிகளின் வாயில்களில் செதுக்கப்பட்டுள்ள இயற்கை சிலைகள் நாங்கள் தான் இந்த மண்ணோட தலைவர் தலைவியில் குறிப்பதாகவே இன்னொரு விஷயம், சிந்து சமவெளியில் கூட அந்த பசு அப்புறம் சூளம் அதெல்லாம் கண்டறியப்பட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சிந்து சமவெளியுமே இயக்கர் அந்த வழிபாட்டோட தொடர்புடையது தான் அப்படின்னு. தமிழகம் மட்டும் இல்லை, இந்திய முழுவாக இருக்கிற அந்த ஊர் பெயர்களே இந்த இயக்கர்கள் வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு ஒரு சான்று. இதுக்கு தமிழகத்தில் எடுத்துக்காட்டா இயக்கன்பட்டி, இயக்கர்பாளையம் இருக்குது. இதுபோல் இந்தியா முழுவதும் பல ஊர் பெயர்கள் இருக்குது. மானுடவியல் ஆய்வாளர் எட்ஜர்ட் தர்ஸ்டன் என்பவர் தன்னுடைய கேஸ்ட்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத்தர்ன் இந்தியா நூலில் தென்னிந்தியாவின் சில பழங்குடி இனத்தவர்கள் தங்களை இயக்கர் அல்லது பூதகணங்களின் வாரிசுகளாக கருதுகின்றனர் என்பதை ஆவணப்படுத்தியுள்ளார். இப்போ இவங்க எங்கே இருந்தாங்கன்னா மலைகள், காடுகள் மற்றும் நீர்நிலைகள் இதை ஒட்டித்தான் அவங்களோட இருப்பிடம் இருந்தது. இன்னொன்று, நிலத்தடி வளங்களை கண்டறிவதிலும் அவற்றை வேளாண்மை செய்வதிலும் வல்லுநர்களாக இந்த இயக்கர்கள் இருந்திருக்காங்க. குறிப்பிட்ட மரங்கள் அல்லது நீர்நிலைகளை தங்களுடைய குலக்குறியீடாக கொண்டிருந்தனர். அதுதான் பின்னாளில் இந்த தலவிருட்சம் வழிபாட்டு முறைகளுக்கே முன்னோடி அப்படின்னு வரலாம். அப்போ இந்த இயக்கருங்கிறது உண்மையா இல்லை கற்பனை புனைவா, அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி ஒரு சில ஆய்வுகள் ஒரு சில ஆய்வாளர்கள் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆனந்த குமாரசாமி என்னும் ஆய்வாளர் தனது யக்ஷாஸ் என்ற புத்தகத்தில், இது உலக புகழ்பெற்ற ஒரு ஆய்வு நூலுங்க. இதில் இயக்கர்களை இந்தியாவின் நாட்டுப்புற சமயத்தின் முன்னோடிகள் என்று நிறுவியுள்ளார். பிற்கால இந்து, பௌத்த, சமண சமயங்கள் அனைத்துமே இந்த இயக்கர் வழிபாட்டு முறைகளையே உள்வாங்கி கொண்டன என்பது அவருடைய ஆழமான கருத்து. டாக்டர் அம்பேத்கர், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருன்னு. இவர் தன்னோட தி அன்டச்சபிள்ஸ் நூலில் நாகர்களும் இயக்கர்களும் இந்தியாவின் ஆதிபூர்வ குடிகள் அப்படின்னு சான்றுகளோடு நிறுவியுள்ளார். இன்னொன்று, இவர்கள் பிற்காலத்தில் வந்த குடியேற்றக்காரர்களால் ஒடுக்கப்பட்டனர் அல்லது சிதைக்கப்பட்டனர் என்று ஒரு ஆழமான கருத்தை நிறுவியிருக்கிறாரு. ராமச்சந்திர தீட்சிதரும் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாருங்க. அதில் அதாவது இந்த சிலப்பதிகாரத்தில் இயக்கர்களை பற்றி குறிக்குது. இதிலிருந்து அவர்கள் ஒரு பகுதியை ஆண்டவர்கள்ங்கிறது உண்மையினே இவரும் நிரூபிச்சிருக்கிறாரு. இயக்கர்கள் மற்றும் நாகர்கள் இவர்களை பற்றி நாம் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு இதில் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இயக்கர்கள் தான் பூதகணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த இயக்கர்கள் யார், எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுக்கு நம்மளுக்குமான தொடர்பு என்னன்னு பார்க்கலாமா?
இயக்கர் என்பது சங்க காலத்திற்கு முன்பு வாழ்ந்த ஒரு மேம்பட்ட சமூகம். இயக்கர்கள் வெறும் புராண கதை பாத்திரங்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதையும் இந்தியா முழுவதும் பரவி இருந்த ஒரு சமூகம். ஏன் இந்தியா முழுவதும் சொல்றேன்னா, குமரிக்கண்டம் அழிஞ்சப்ப அங்கிருந்த மக்கள் அப்படியே நகர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு குழுவினரும் ஒரு பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். அப்படி தான் இந்தியா முழுவதும் அவர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். இவர்கள் கனிம வளங்களையும் நீர் மேலாண்மையும் நிர்வகித்த ஒரு சமூக கட்டமைப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது இந்த வரலாறுகள், புராணங்கள், இந்த பெருந்தெய்வங்கள் வருவதற்கு முன்னால் நம்மோடு வாழ்ந்த ஒரு மேம்பட்ட அறிவுடைய சமுதாயம். பல்வேறு ஆதிக்குடிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பிரிவினர் தான் இந்த இயக்கர், அதாவது யக்ஷாஸ்ன்னு சொல்லுவாங்களே, யக்ஷர்கள், அரக்கர்கள், இது எல்லாருமே இந்த இயக்கர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல்லையே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன், குடிமல்லம் சிவனை பற்றி. பதிவுகளில் போனீங்கன்னா இருக்கும். அந்த சிவனோட சிற்பம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சிலை நான் போட்டிருக்கிறேன். இது வந்து தமிழகத்தோட எல்லையாத்தான் முதல்ல இருந்திருக்குது. இப்போ தான் வந்து ஆந்திராவை பிரிஞ்சிருச்சு இந்த குடிமல்லம் சிவன். அப்போது இந்த சிலை பார்த்தீங்கன்னா அந்த இயக்கர்களோட பாணியிலேயே இருக்குது. அந்த யக்ஷன் அவரை தாங்குவது மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு தனிச்சிறப்பானது. இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்கலாங்கிறாங்க. அப்போ அந்த இயக்கர்களோட கலைப்பாணியில் அவரோட அறிவியலில் வடிவமைத்த ஒரு சிற்பமாகத்தான் இது இருக்க வேண்டும். வரலாற்றாய்வர்கள் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த இயக்கர்கள் வந்து சிவனை வழிபட்டவங்க, சிவனோட அடிமைகள்னு தங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க முக்கியமாக வழிபட்டது என்னன்னா, சிவ உருவங்கிறத தாண்டி திரிசூலத்தையும் இந்த காளை குறியீட்டையும் வழிபட்டிருக்கிறாங்க. இன்னொன்று நாமக்கல் மற்றும் நைனாமலை இந்த பகுதிகளில் குகைகள் இருக்கிற இயக்கர்கள் சிற்பங்கள், சிலைகள், அதுக்கப்புறம் இந்த கோட்டு சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து அப்படியே அந்த ஆதி இயக்கரோட ஒத்து போகிறாங்க. இப்போ வடந்தியாலும் மதுராவில் இயக்கர் சிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட இது ஒத்து போகுது அப்படின்னு வரலாற்றாய்வாளர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரா இயக்கனும் கிமு 3ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு வரலாற்றாய்வாளர்கள் தங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. இயக்கர்கள் வந்து சிவனை மட்டும் வழிபடல, ஆதி தெய்வ வழிபாடு, பெண் வழிபாடு அதுவும் இருந்திருக்குது. இந்த ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் சிற்பங்கள், இந்த சுடுமண் சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களோட குறிகள் நிறைய இருக்குதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. முனைவர் ஒரிசா பாலு ஐயா மற்றும் நம்மளோட வாரகிருஷ்ணன் IAS அவர்களின் ஆய்வுகளின்படி குமரிக்கண்டம் கடலில் மூழ்க தொடங்கிய போது அங்கிருந்து வெளியேறிய ஆதிக்குடிகளின் ஒரு பிரிவினர் இவராகவும் இருக்கலாம்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இயக்கர் மலைகளையும் காடுகளையும் நிர்வகிக்க நாகர்கள் கடற்கரை மற்றும் சமவெளி பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தனர். இலங்கையின் ஆதி குடிகளாக இந்த இயக்கரும் நாகரும் சேர்ந்து வாழ்ந்தனர். நம்ம முன்னால் அந்த பதிவிலேயே பார்த்துட்டோம். அது இல்லாமல் மணிப்பல்லவம், நைனா தீவு அந்த பகுதிகளில் வந்து அவங்க செறிஞ்சிருந்தாங்க. அதாவது செறிஞ்சு வாழ்ந்துட்டு அந்த அரசாட்சியை அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்பவும் கூட அந்த நைனா தீவில் நாகபூசணி அம்மன் வழிபாடு இருக்குது. இது இந்த நாகர் வழிபாட்டோட தொடர்ச்சி தான் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம குமரிக்கண்ட கருத்தாக்கத்துப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையும் தமிழகமும் இணைஞ்சுதான் இருந்தது. அந்த பகுதியை நாகர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தும் பகுதியாக இருந்திருக்குதுன்னு ஒரிசா பாலு ஐயா அவர்கள் வந்து தன்னோட கருத்தை முன்வைக்கிறாரு. சிறிது நாள் முன்னால் வரைக்கும் நாகர்களுக்கு ஒரு புனைவு கதையாக தான் இருந்தது. ஆனால் வந்து அதற்கான தொல்லியல் சான்று பின்வரும் காலங்களில் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச இந்த சாதவாகன பேரரசி நாகநிகா அவங்களோட நாணயக்காட் கல்வெட்டு ஒரு முழுமையான ஆதாரம். அதாவது அந்த கல்வெட்டில் வந்து அவங்க வந்து அவங்களோட பெயரை அரசின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது அவரோட கணவர் இறந்த பிறகு இவங்க தான் நாட்டை முழுமையாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அவங்களோட மகன்கள் வந்து சிறு வயது பாலகர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னொன்று தன்னோட பெயரில், அதாவது ஒரு அரசியோட பெயரில் நம்மளோட இந்திய வரலாற்றில் முதல் நாணயங்கள் வந்து வெளிவந்தது அந்த அரசியின் அவங்களோட காலகட்டத்தில் தான் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த நாகநிகா அரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகள் அவரோட பதிவுகளை வச்சு பார்க்கும்போது ஒரு பழங்குடி தலைவனோட மகள். அந்த பழங்குடி தலைவன் நாகர் இனத்தவராக தான் இருக்க வேண்டும். இன்னொருத்தங்க பீலிவலை, அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்தவங்களாம் சொல்லப்படுது. அதாவது நாகநாட்டு மன்னனின் மகள்னு சொல்லப்படுது. சோழ மன்னன் கிள்ளிவளவனுக்கும் இவருக்கும் பிறந்தவரே தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு இந்த மணிமேகலை காப்பியம் குறிப்பிடுது. இதை பற்றி இப்போ நிறையா பதிவுகள் வந்துட்டு இருக்குது சமூக ஊடகங்களில். இவங்களும் ஒரு நாக இளவரசி. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா குயின் சோமா, யாருன்னா கம்போடியாவோட முதல் பேரரசி. இவங்க வந்து ஒரு நாக இனத்தவர்னு தான் சொல்கிறாங்க. இவங்க ஒரு இந்தியரை மணந்து அதுக்கப்புறம் அந்த அரசை வந்து தோற்றுவிச்சதாகவும் ஒரு கருத்து அங்கே நிலவுது.
வரலாற்று ஆய்வாளர் கேபி ஜெயசால்வர் வந்து இந்த ஊரோட பெயர்களே அப்பகுதியில் செறிந்து வாழ்ந்த மக்கள், அதாவது நாகர் இனத்தை குறிக்குதுங்கிறாரு. அதாவது நாக்பூர், நாகப்பட்டினம், நாகர்கோவில் இந்த பேர்கள்லயே இருக்குது, அவங்க வாழ்ந்தவங்க தான், புராண பாத்திரம் இல்லை அப்படின்னு அவர் கருத்தை முன்வைக்கிறாரு. ஒரு விஷயம், சிந்து சமவெளியில் கண்டறியப்பட்டுள்ள அந்த இதில் வந்துட்டு நாக தலைக்கவசங்கள் அணிந்த சிற்பங்கள் வந்து கிடைச்சிருக்குதுன்னு ஒரு ஆய்வுகள் வந்து குறிப்பிடுது. ஆதிச்சநல்லூரில் சுடுமண் பாண்டங்களிலும் நாக குறியீடுகள் இருக்குது. அதாவது கிமு 1000 நூற்றாண்டுக்கு முன்னரே இங்கே வந்து நாகர்கள் சிறப்பாகவும் ஒரு மாபெரும் அரசியலாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இவர் வந்து த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன்கிற புத்தகத்தில் கொங்கு மண்டல மலைகளில் நாமக்கல், கொல்லிமலையில் தஞ்சம் புகுந்த ஆதி நாகரிகத்தின் தொழில்நுட்ப படைப்பிரிவினரை ஏற்கர்கள் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு ஆய்வு வந்து முன் வச்சிருக்கிறாரு. இவர்கள் வந்து நிலத்தடி நீரோட்டங்களையும் பாறை இடுக்குகளையும் கையாள்வதில் வல்லவர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. முனைவர் வி கணபதிஸ்வதி ஐயா இவர் தான் மயனை பற்றி இந்த உலகத்துக்கே சொன்னவர். அவரோட பல நூல்களை மாபெரும் முயற்சியால் வெளிக்கொண்டு வந்தவர். என்னோட பதிவுகளில் போனீங்கன்னா நான் மயனை பற்றி போட்டிருக்கிறேன் இருக்கும். ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இப்போ நம்ம மயன் ஒருத்தர் வந்து நம்மளோட வாழ்ந்தவருங்கிறத அவர் பல தரவுகள் மூலம் நிரூபிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக குடைவரை கோயில்களை கட்டிய மயன் தலைமையிலான சிற்பிகள் அல்லது பொறியாளர்கள் இயக்கர் நாகர் குலத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என ஒரு ஆழமாக அவர் கூறுகிறார். இவரோட வாதத்தில் என்னத்தை முன்வைக்கிறார்னா, இயக்கன்கிற சொல்லே இயந்திரங்கள் அல்லது கட்டுமானங்களை கட்டுபவர் என்றதிலிருந்து மருவி இருக்கணும்னு இவர் ஒரு ஆழமான வாதத்தை முன்வைக்கிறார். தொல்லியல் அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பௌத்த சமண சமயங்கள், அதாவது வைணவம், சைவம் இந்த சமயங்கள் வருவதற்கு முன்னாலேயே இந்த இயக்கங்கிற ஒரு சமூகம் வாழ்ந்திருக்குது. இவர்களோட வழிபாடு முறைகள் எல்லாமே இருந்திருக்குதுன்னு சங்க இலக்கியங்களில் இந்த இயக்கர்களை பற்றி நிறைய கூறப்பட்டிருக்குதுங்க. இன்னொன்று கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது 8 to 9ஆம் நூற்றாண்டுக்குள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த இயக்கி சிலைகள் வந்து கண்டறியப்பட்டுள்ளன தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில். இது வந்து மிகவுமே அவர்களோட தனித்துவமான பாணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இலங்கையின் மிக பழமையான மகாவம்சம் வந்து அந்த விஜயன்கர் பேரரசர் வருவதற்கு முன்னால் அங்கே இயக்கர் மற்றும் நாகர் குல அரசர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்கங்கிற கருத்தை முன்வைக்குது. அப்போ இந்த இயக்கர் நாகர் ஒரு புவியியல் எல்லைக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கல. அதாவது குமரிக்கண்டம் முழுவதுமே பறந்து விரிந்து வாழ்ந்திருந்த ஒரு மூத்த குடி, ஒரு சமுதாயமாக தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது சங்க காலத்துக்கு முற்பட்ட ஒரு சமுதாயம் இந்த இயக்கர்களும் நாகர்களும். ஒரு காலத்தில் இந்தியாவின் இயற்கை வளங்களை நிர்வகித்து தொழில்நுட்பம் மற்றும் சிற்பக்கலையில் சிறந்த வீரமும் அறிவும் செறிந்த ஒரு ஆதி இனக்குழு ஒரு கட்டத்தில் நாகர்களுடன் இணைந்து பெரும் சாம்ராஜ்யங்களை உருவாக்கினர். இவர்களின் கலாச்சார எச்சங்களே இன்றைய வழிபாட்டு முறைகளாகவும் குடைவர கோவில் கட்டுமானங்களாகவும் எஞ்சியுள்ளன. இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் வரலாற்றில் இந்த நாகர் இனம் ஒரு பரந்து விரிந்த மற்றும் தொன்மையான ஒரு இனக்குழுவாக சொல்லப்படுகின்றனர். இவர்கள் ஒரு கற்பனை இனம் அல்ல. பனியுக காலத்தில் இருந்தே நிலம் நீர் சார்ந்த அறிவியலில் சிறந்து விளங்கிய ஒரு வரலாற்று இனக்குழுவாகும். கடல் சார்ந்த மற்றும் நிலத்தடி நீர் சார்ந்த அறிவியலில் இவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருந்தனர். முனைவர் ஒரிசா பாலு ஐயா மற்றும் நம்மளோட பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஆய்வுகளின்படி குமரிக்கண்டம் கடலில் மூழ்க தொடங்கிய போது அங்கிருந்து வெளியேறிய ஆதிக்குழுகளின் ஒரு பிரிவினர் இவராகவும் இருக்கலாம்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ தமிழகம் பனியாக இருந்ததுன்னு அது ஒரு பதிவு போட்டுக்கிறேன், நீங்கள் முன்னால் போனால் தெரியும். இந்த பனியுக காலத்தில் குமரிக்கண்டத்தோட அழிவாக இருந்தபோது குமரிக்கண்டத்தோட வடக்கு முனை என்னவா இருந்திருக்குன்னா இந்த கொங்கு மலைகள். அதனால் அந்த இயக்கர்கள் நாகர்கள் அவரோட குழுக்கள், குழு தலைவர்கள் அந்த எல்லாரும் சேர்ந்து அப்படியே அவங்க வந்து நகர ஆரம்பித்தாங்க. அப்படியே வந்துட்டு தான் அவங்க இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரவுனாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போது அவங்க வந்துட்டு இங்கே இருந்து ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த இயக்கர்கள் நாகர்கள் நாமக்கல், கொல்லிமலை போன்ற பகுதிகளில் தங்கி பிரமிடு போன்ற வடிவங்களை உருவாக்கியுள்ளனர்னு முனைவர் ஜீனு கோஷி சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் கண்டறிந்துள்ளார். அதாவது இவர்கள் குருவினர் நைனாமலை மற்றும் சித்திரமலை பகுதிகளில் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வெள்ளை நிற பாறை ஓவியங்களை கண்டறிந்துள்ளார். நைனாமலையின் வடிவிலும் துல்லியல், அந்த உச்சியில் உள்ள வானியல் கருவிகள், இது எல்லாமே அதாவது இந்த சூரிய கடிகாரம் இயற்கையான மலையாக இருக்க வாய்ப்பில்லை என்று இவரும் இவரோட குழுவினரும் ஆழமான கருத்தை முன்வைக்கின்றனர். இவர் இப்பகுதியை ரேடார் மூலம் கண்டறிய பரிந்துரைத்துள்ளார். ஏனால் இவர்கள் குழுவினர் ஆய்வு செய்த போது இந்த பாறைக்குள்ள வந்து சீரான வெற்றிடங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அதாவது பிரமிடுகளில் இருப்பது போன்ற வெற்றிடங்கள் இங்கும் உள்ளனன்னு இவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அங்குள்ள கோட்டோவியங்கள், குகைகள் மற்றும் அங்கு நிலவுகின்ற நாட்டுப்புற கதைகள் நமக்கு ஏதோ ஒன்றை வலியுறுத்துகின்றன, நினைவு கூட்டுகின்றன.
அங்கு பசு, சூளம் போன்றவை நேர்கோட்டு ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. அங்குள்ள சுனை வற்றாது, எத்தகைய பஞ்சத்திலும் இது நாள் வரைக்கும் வற்றியது இல்லை என்று சொல்கின்றனர். இன்னொரு விஷயம், நம்ம முதலே பார்த்த முனைவர் சபதி ஐயா அவர்கள் இந்த நைனா மலைக்கும் காஞ்சிபுரத்திற்கும் நிலத்தடி நீர் தொடர்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். அதாவது காஞ்சிபுரம் நாகர்களோட கோட்டையாக விளங்கி இருக்கணும், இந்த நைனா மலை இயக்கர்களோட கோட்டையாக விளங்கி இருக்கணும். இது என்னோட கருத்து. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில நிலத்தடி நீர் தொடர்பு, மின்காந்த தொடர்பு போய் முதன்மையாக கண்டு ஆவணப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐயா. இவர் மயனின், அதாவது ஆதி சிற்பி மயனின் ஐந்திரம் மற்றும் கட்டிடக்கலை விதிகளை ஆராய்ந்த போது தமிழக கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் அல்ல, அவை பூமியின் மின்காந்த ஆற்றலை சீரமைக்கும் ஆற்றல் மையங்கள் என்பதை கண்டறிந்து கூறியுள்ளார். இவர் நிலத்தடி நீரியல் இணைப்பில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் தெரியுங்களா? அதாவது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலின் கருவறைக்கு அடியில் உள்ள அந்த வெற்றிடம் மலைப்பகுதிகளில் இருந்து வரும் நிலத்தடி நீரோட்டங்களின் அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு சேஃப்டி வால்வ் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் தனது கட்டிடக்கலை அறிவின் மூலம் நிரூபித்துள்ளார். இவர் மற்றொரு விஷயத்தை கண்டறிந்து கூறியுள்ளார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 79 டிகிரி நேர்கோடு. அதாவது நைனா மலை முதல் காஞ்சி வழியாக கேதார்நாத் வரை செல்லும் அந்த 79 டிகிரி தீர்க்கரேகையை ஒரு ஆற்றல் முதுகெலும்பாக அடையாளப்படுத்தியது இவர் தாங்க. நம்ம இயக்கர் பதிவிலேயே பார்த்தோம், அம்பேத்கர் தன்னோட த அன்டச்சபிள் நூலில் இந்தியாவின் ஆதி பூர்வ குடிகளே இந்த நாகர்களும் இயக்கர்களும் தான். அவங்க இமயம் முதல் குமரி வரை பரவி இருந்தனர்னு சொல்றாரு. அவங்க எப்படி பரவி இருப்பாங்க? அவங்க குமரிக்கண்டத்திலிருந்து இந்தியா முழுவதும், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை தோற்றுவிச்சவர் தென்னிந்தியர்கள் தான் சொல்றாங்க. எல்லா நாகரிகத்திற்கும் எல்லா ஒரு கட்டுமானத்திற்கும் அடிப்படை தமிழர்கள் தான் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே குமரிக்கண்டத்திலிருந்து வந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு நாககிரி அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கப்பட்டிருக்குது. அங்குள்ள 60 அடி நாக சிலை, அதாவது அந்த பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது நம்முடைய நாகர்குலம் அங்கே தலை தோன்றியுள்ளது என்றதற்கு இது ஒரு ஆழமான சான்று. தமிழகத்தின் அநேக கோயில்களில் பெரும்பாலும் நாகர் சிலைகள் எங்கே இருக்குங்க? ஒன்று அரச மரத்தடியில் இருக்கும், இல்லை குளங்களுக்கு அருகில் தான் இருக்கும். அதாவது நாகர்கள் நிலத்தடி நீரோட்டத்தை கண்டறிவதில் மாபெரும் வல்லுநர்கள். அதை கண்டறிஞ்சுதான் அந்த இடத்துல அதை வச்சிருக்காங்க. கேரளாவின் மன்னார் சிலையில் ஆயிரக்கணக்கான நாகர் சிலைகள் உள்ளன. அப்போ அங்கேயும் நாகர்கள் பரவி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு இருக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா, சங்க காலம், புராணங்காலம், இந்த காலங்களுக்கு முன்பு நம்மளுடைய குமரிக்கண்டம், இந்தியா எல்லாத்தையும் ஆண்டவர்கள் இந்த நாகர்கள் இயக்கர்களாத்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நாக பஞ்சமின்னு கொண்டாடுறோம் இல்லைங்களா? இது நம்மளுடைய மூதாதையர்களான இவர்களுக்கு நாம் செய்யும் ஒரு சடங்காகவே பார்க்கப்படுகிறது. ஒரு விஷயம், நாமக்கல் நைனா மலையிலிருந்து கேதார்நாத் வரை 79 டிகிரி ஒரே நேர்கோடு இருக்குதுங்க. நேர்கோட்டில் நிறைய கோயில்கள் இருக்குது. அது என்னன்னு அடுத்தடுத்து வர பதிவுகளில் பார்க்கலாம். இது எல்லாமே நாகர்களோட அவர்களோட அறிவு, அதாவது நாகர் இயக்கர் இவங்களோட ஒரு உழைப்பு. பனியுக காலத்திலிருந்தே ஆதி நிலப்பரப்பில் இரு வேறுபட்ட சமூகங்கள் ஒன்றிணைந்து ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கின. இவ்விரு குழுக்கள் சமூக பொருளாதாரம், பிணைப்பு, தொழில்நுட்பம், பங்களிப்பு, ஒருங்கிணைந்த ஆற்றல் வலைப்பின்னல் என ஒரு மாபெரும் அரசாங்கமாக, அப்படித்தான் சொல்றாங்க வரலாற்று ஆய்வர்கள், இவங்க ஒரு மாபெரும் அரசாங்கத்தையே நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மானுடவியல் ரீதியாக பார்த்தாலும் இந்த நாகர் இயக்கங்கிறது ஒருவரை ஒருவர் சார்ந்திருந்த தொழில்நுட்ப கூட்டமைப்பு என்பதை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. இப்போ நம்ம முதல்லயே முன்னால் இந்த பதிவுகளில் பார்த்தோம், நாகருங்கிறவங்க யாரு, இயக்கருங்கிற யாருன்னு. அதாவது இயக்கருங்கிறவங்க மலை, காடு, கனிம வளம் அதை சேர்ந்தவங்க. இவங்க பாறைகளை செதுக்குதல், உலோகவியல், நிலத்தடி தாதுக்களை பிரித்தெடுப்பதில் வல்லுநர்கள்னு பார்த்தோம். நாகர்கள் யாருன்னு பார்த்தோம்னா கடற்கரை, சமவெளி, நிலத்தடி நீரோட்டங்கள், வானியல் திசையறிவு, நீர் மேலாண்மை, கடல்சார் வணிகம், இதையெல்லாம் இவங்க இதில் சிறந்தவர்களாக இருந்தாங்க. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் தன்னோட நூல் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த நாகர் இயக்கர்கள் இவங்களோட ஒருங்கிணைந்த செயல்பாடு தான் சிந்து சமவெளிக்கு முந்தைய ஒரு செழிப்பான ஆதி நாகரிகத்தை அமைத்தது அப்படிங்கிறார். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னராகவே நாம் ஒரு செழிப்பான சமூகமாக இருந்திருக்கிறோம் இந்த நாகர் இயக்க கூட்டணியில். பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம், இது எல்லாருக்கும் தெரியும். இவரோட ஆய்வுகளின்படி பூமியின் மேற்பரப்பில் மின்காந்த அலைகள் பாயும் சில குறிப்பிட்ட இடங்கள் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது 79 டிகிரி தீர்க்கரேகை என்பது பூமியின் மின்காந்த விசை மிகவும் நிலையாகவும் அதே சமயம் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் ஒரு பகுதி. அந்த நேர்கோட்டில் அமையப்பெற்ற சில கோவில்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, நைனாமலை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, காளஹஸ்தி, மல்லிகார்ஜுனா மற்றும் கேதார்நாத் ஆகிய இடங்கள் பூமியின் உட்புற அழுத்தத்தை வெளியேற்றும் ஆற்றல் துவாரங்கள் அப்படின்னு இவர் தன்னோட ஆய்வில் கண்டறிஞ்சிருக்கிறாரு. ஐந்திரம் மற்றும் கட்டடக்கலை விதிகளின்படி ஒரு கட்டிடம் அல்லது கோயில் பூமியின் ஆற்றலோடு இணைய வேண்டுமெனில் ஒரு குறிப்பிட்ட அச்சில் இருக்க வேண்டும்.
இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கோவில்கள் வந்து பிற்காலத்தில் அரசர் காலத்தில் கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாலும் அதனோட ஆடித்தளம் எப்போ பட்டியிருப்பாங்கன்னா 12,000-5,000 ஆண்டுகளுக்கு முன்னுன்னு ஒரு சில ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அந்த ஆதித்தலைவன் அந்த மயன் குழுவினர் விண்மீன்கள் நகர்வை வைத்து இந்த 79 டிகிரி நேர்கோட்டை தேர்வு செய்திருக்கலாம். இந்த 79 டிகிரி நேர்கோட்டில் உள்ள கோயில்கள் அனைத்துமே ஸ்படிகம் அல்லது காந்தத்தன்மை கொண்ட பாறைகள் மீது கட்டப்பட்டுள்ளன. இது பிரபஞ்சத்தில் வரும் ஆற்றலை உள்வாங்கி நிலத்தடி நீரோட்டங்கள் வழியாக மற்ற இடங்களுக்கு பரப்பும் ஒரு ஒயர்லெஸ் மின்சுற்று போல செயல்படுகிறது. கண்டறிந்த மற்றொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேர்கோட்டில் உள்ள மலைகளுக்கு அடியில் உள்ள நீரோட்டங்கள் மின்காந்த அலைகளை கடத்தும் ஒரு எலக்ட்ரோலைட்டாக செயல்படுது அப்படின்னு அவர் கண்டறிஞ்சிருக்கிறாரு. இதனால் கேதார்நாத்தில் ஏற்படும் ஒரு நுணுக்கமான நிலதிர்வு கூட ஆற்றல் மாற்றம் 79 டிகிரி நேர்கோட்டு நீரோட்டங்கள் வழியாக தமிழகத்தின் ஐனாமலை மற்றும் காஞ்சி பிளகாசம் வரை உடனுக்குடன் கடத்தப்படும். இது பூமியை இயற்கை பேரிடர்களிலிருந்து காக்கும் ஒரு அதிர்வு தடுப்பான், அதாவது வைப்ரேஷன் அப்சார்பர்னு இவர் வந்து சொல்றாரு. ஐயாவின் கூற்றுப்படி அந்த 79 டிகிரி வலைப்பின்னல் என்னத்தை குறிக்குது பார்த்தீங்கன்னா, மனித உடலின் முதுகுத்தண்டு, அதாவது முதுகுத்தண்டில் உள்ள ஆதாரங்கள், அதாவது அந்த சக்கரங்கள் எப்படி உடலை இயக்குகின்றனவோ அதுபோல இந்த நேர்கோட்டில் உள்ள கோயில்கள் அல்லது ஸ்படிகம் காந்தத்தன்மை கொண்ட பாறைகள் பூமியின் இயக்கத்தை சீராக வைத்துள்ளன. நைனாமலை இந்த தண்டுவடத்தின் அடித்தளமாகவும் கேதார்நாத் அல்லது கைலாயம் அதன் உச்சியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மத ரீதியான அமைப்பு என்பதை விட பூமியின் மின்காந்த புலத்தை சிதையாமல் காக்க மயன் குழுவினர் உருவாக்கிய புவி பொறியியல், அதாவது ஜியோ இன்ஜினியரிங் அதிசயம்னு இக்கால விஞ்ஞானிகள் வந்து வியக்கின்றனர். ஐயா தனது ஆய்வுகளில் குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது இந்த 79 டிகிரி நேர்கோட்டின் பாதுகாப்பாற்றல் குறித்து ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். அதாவது மயனின் காலச்சக்கர கணக்கீடுகளை விளக்கும் போது ஒரு பெரும் யுகச்சுழற்சி முடியப் போகிறது, அப்போது மின்காந்த மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். நவீன வானியல் மற்றும் புவி இயற்பியல், அதாவது ஜியோ பிசிக்ஸ் ஆய்வுகள் பூமியின் காந்த துருவ மாற்றம் 2025 to 2030க்குள் உச்சமடையும் என கணித்துள்ளனர். அதாவது கடந்த 200 ஆண்டுகளில் பூமியின் காந்தப்புல வலிமை குறைந்துள்ளது, அதாவது 10% குறைந்துள்ளது. ஒரு முனை மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம். இது நிகழ்ந்தால் பூமியின் கதிர்வீச்சு பாதுகாப்பு தற்காலமாக பலவீனம் அடையலாம். நமது ஐயா மயன் விதியின்படி பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட சுழற்சி முறையில் மாறும், கலியுகம் முடிந்து ஒரு புதிய ஆற்றல் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆழமாக கூறியிருக்கிறார். மயன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. கலியுகம் என்பது அந்த அதிர்வு வேகம் மிகவும் குறைந்து மந்தமான நிலையை எட்டிய காலத்தை குறிக்கிறது, அதாவது காலமே அணுக்களின் அதிர்வு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யுகமாற்றம் என்பது இந்த அணுக்களின் அதிர்வு வேகம் திடீரென அதிகரிப்பதை குறிக்கிறது. அதாவது பூமி மற்றும் மனித உடலின் அணுக்கள் ஒரு குவாண்டம் மாற்றம் அடைந்து உயர்ந்த அதிர்வெண், அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சி மாறுவதையே அவர் அந்த புதிய ஆற்றல் மாற்றம் என்றார். பூமியின் காந்தப்புலம் பலவீனமடைந்து மாறும்போது பூமியின் அணுக்களின் அதிர்வு நிலையில் ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த நேரத்தில் நமது முன்னோர்கள் வடிவமைத்த அந்த 79 டிகிரி நேர்கோட்டில் உள்ள கோயில்கள் மற்றும் பிரமிடுகள் ஒரு டியூனிங் ஃபோக் போல செயல்படும். இந்த வலைப்பின்னல் பிரபஞ்சத்திலிருந்து வரும் புதிய ஆற்றலை உள்வாங்கி பூமியின் அணுக்களை மீண்டும் ஒரு சீரான அதிர்வுக்கு கொண்டு வரும். இதைத்தான் ஐயா பூமியின் மறுசீரமைப்பு என்று கூறியிருப்பார். ஒரிசா பாலு இந்த மாற்றத்தை கடல்சார் மற்றும் நிலவியல் சமநிலை என்று பார்க்கிறார். அதாவது பூமியின் அச்சு மாறும்போது ஏற்படும் கடல் சீற்றம் இந்த 79 டிகிரி வலைப்பின்னல் தடுத்து நிறுத்தும் என்பது இவரது தர்க்கம். அதை ஜினுகோசி என்ன சொல்லியிருக்கிறார்னா, நைனாமலையில் உள்ள அந்த திறக்கப்படாத குகை வாயில்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஏற்படும் போது மட்டுமே அணுக்கள் விலகி வழிவிடும் வகையால் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார். இந்த ஆற்றல் மாற்றம் என்பது பூமி ஒரு குறைந்த அதிர்வு நிலையிலிருந்து, அதாவது கலியுகத்திலிருந்து ஒரு மேம்பட்ட அதிர்வு நிலைக்கு, அதாவது புதிய யுகம் மாறுவது. இது 2026 to 2030 காலகட்டத்தில் பூமியின் காந்தப்புல மாற்றத்தோடு இணைந்து நிகழும் என்பதுதான் என்னோட ஆய்வோட முடிவாக இருக்குது. இப்போ இவர்களோட கருத்திலிருந்து இந்த 2026 to 2030க்குள்ள இந்த யுகமாற்றம் நிகழுங்கிறது என்னுடைய கருத்து. ஐஎஸ்பதி அவர்கள் மனிதர்களின் டிஎன்ஏ மாற்றங்கள் குறித்து மயன் அறிவியல் மற்றும் ஐந்திரம் அடிப்படையில் கோடிட்டு காட்டியுள்ள ஒரு ரகசியங்கள். இது என்னன்னு பார்க்கலாமா? இது வெறும் உயிரியல் மாற்றம் அல்ல, அணுவியல் ரீதியான பரிணாமம். காலமே அணு, அணுவே டிஎன்ஏ. ஐயா
ஆய்வின்படி மனித உடலை ஒரு சிறு பிரபஞ்சம் என்று அழைத்தார். பிரபஞ்சத்தில் ஏற்படும் அந்த புதிய ஆற்றல் மாற்றம் முதலில் பாதிப்பது மனித உடலில் உள்ள அணுக்களின் சுழற்சியைத்தான். நமது டிஎன்ஏ என்பது உண்மையில் ஒரு ஆண்டனா போல செயல்படுகிறது. 2026 to 2030 காலகட்டத்தில் பூமியின் காந்தப்புலம் மாறும்போது அந்த டிஎன்ஏ ஆண்டனாக்கள் பிரபஞ்சத்திலிருந்து உயரும் ஒரு உயர் அதிர்வெண்ணை அலைகளை உள்வாங்கும். இதன் மூலம் மனிதர்களின் மூளைத்திறன் அல்லது உடல் ஆற்றல் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்று அவர் மறைமுகமாக உணர்த்தியுள்ளார். ஐயா மயனின் ஐந்திரம் மற்றும் வாஸ்து விதிகளை விளக்கும் போது சில குறிப்பிட்ட சிலைகள் அல்லது பீடங்கள், அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் போன்ற அந்த கல்லுக்கு அதிர்வை சேமிக்கும் திறன் அதிகம் என்று குறிப்பிடுவார். அதனால்தான் கருவறையில் சில குறிப்பிட்ட நேரங்களில் மர்மமான நீல ஒளி தோன்றுவதாக சொல்லப்படுகிறது. அது பாறைகளில் உள்ள சிலிக்கா மற்றும் தாதுக்களின் ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது வெளிப்படும் வேதியியல் மாற்றமே என்பது ஐயாவின் கருத்து. ஒரிசா பால் ஐயாவும் இதை விளக்கியுள்ளார். அதாவது இண்டிகோ அல்லது ஒரு வகை கடல்சார் கனிமம் என்று குறிப்பிடுகிறார். ஜினுகோஷி நைனா மலைப்பாறைகளில் உள்ள ஒரு சில நுண்துளைகளில் இதன் படிமங்கள் வேதிய ரீதியாக கண்டறியப்படலாம் என்கிறார். இப்போ வரலாறு மற்றும் தொல்லியல் சான்று பார்த்துட்டோம். அறிவியல் ரீதியாக இது என்னன்னு பார்த்துடலாமா? 1992 கலிஃபோர்னியா தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜோசப் கிறிஸ்சிக் தலைமையிலான குழுவினர் மனித மூளையில் பல மில்லியன் கணக்கான நுண்ணிய காந்தத்தாது படிகங்கள், அதாவது மேக்னெட்டிக் கிறிஸ்டல்ஸ் இருப்பதை கண்டறிந்துள்ளன. இவைதான் பூமியின் காந்தப்புல மாற்றங்களை மனித உடல் உணர காரணமாக இருக்கிறது. இந்த ஆற்றல் மையங்கள் செயல்பட தொடங்கும் போது அங்கிருந்து வெளிப்படும் மின்காந்த அலைகள் மனித உடலின் டிஎன்ஏவில் உறங்கிக் கொண்டிருக்கும், அதாவது ஜங்க் டிஎன்ஏ பகுதிகளை தூண்டிவிடும்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு ஆதி உணர்வுகளை, அதாவது டெலிபதி, அதீத ஞாபக சக்தி மீண்டும் கொண்டு வரும். அதாவது 8 to 9 மிகச்சிறந்த கணித உயிரியல் ரகசியமாகும். இப்போ கணித அடிப்படையில் மயனோட கட்டிடக்கலை விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8x8 9x9ன்னு சொல்லுவாங்க. அதாவது வாஸ்து புருஷ மண்டலம் என்பது இந்த 2 நிலைகள் தான் கட்டடங்கள் கட்டப்படும். அதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டூக மண்டலம், அதாவது 8x8 66 கட்டங்கள். இது பருப்பொருள், அதாவது அந்த பருப்பொருளோட நிலையை குறிக்குது. ஒரு கல், ஒரு மரம் அல்லது ஒரு சாதாரண மனித உடல், இது நிலையானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பரமசாயிகா மண்டலம், இது ஆற்றல் நிலையை குறிக்கும். அதாவது 9x9 81 கட்டங்கள். ஐயா தனது நூலில் ஒரு கட்டம், அதாவது 8 அலகுகளிலிருந்து 9 அலகுகளுக்கு மாறும்போது அது வெறும் கல்லாக அல்ல, உயிர் பெற்ற ஒன்றாக மாறுகிறது என்று நிறுவியுள்ளார். 8 என்ற பூட்டு சித்தர் மற்றும் மயன் அறிவியலில் மனித உடல் 8 என்ற கணக்கிற்குள் அடங்கியது. அதைத்தான் சித்தர்கள் என்சான் உடம்புன்னு சொல்லுவாங்க. மனிதனின் மரபணு டிஎன்ஏ ஆற்றல் மையங்கள் சக்ராஸ் தற்போது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அதாவது இயங்குகின்றன. அதாவது அந்த 8ங்கிற அந்த சிமெண்ட்ரிக்குள் இயங்குது. இது நம்மை பிரபஞ்சத்தின் முழுமையான ஆற்றலோடு இணைய விடாமல் தடுக்கிறது. இந்த 2026 to 2030 காலகட்டத்தில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகரிக்கும் போது இந்த 8 அதிர்வு நிலை உடைந்து 9 அதிர்வுக்கு மாறும். இப்போ இதே கருத்தை உலகம் முழுவதும் பல ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒருத்தங்க டாலர்ஸ் கெனான். இவங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சவங்க. அவங்களோட வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். அவங்க சொல்கிற விஷயமெல்லாம் நம்மளால் நம்பகத்தன்மையோடு இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. டாலர்ஸ் கெனான் போன்ற உலக புகழ்பெற்ற பின்னடைவு சிகிச்சை நிபுணரும் ஆராய்ச்சியாளருமான இவர் புதிய பூமிக்கான மாற்றம் என்ற தத்துவத்தை முன்வைத்தார். புதிய பூமி பரிணாமத்திற்கு நகரப்போகிறது என்றார். அதாவது பழைய பூமி 3D பருப்பொருள் நிலையிலிருந்து புதிய பூமி 5D ஆற்றல் நிலை என 2 நிலைகள் உருவாகும் என்றார். இதுதான் நம் ஐயா குறிப்பிட்ட 8 to 9ற்கான மாற்றம். அணுக்கள், கார்பன், மேக்னைட், சிலிக்கா என மனித மூளையில் உள்ள தாதுக்களை வைத்து இவர் நிறைய கண்டறிஞ்சிருக்கிறாரு. இந்த மாற்றம் திடீரென நடக்காது. இது ஒரு திடீரென நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இல்லை, இது ஒரு செயல்முறை. அதாவது 2020க்கு பிறகு உச்சத்தை எட்டும் என்று முதலே குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு. மயனும் குறிப்பிட்டுள்ளார். மயனும் இந்த யுக மாற்றத்தை குறிப்பிட்டுள்ளார். என்னோட பதிவுகளில் போனால் தெரியும், அதில் நான் போட்டிருக்கிறேன். இவர் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாரு. பிரமிடுகள் கல்லறைகள் அல்ல, பூமியின் ஆற்றலை சீராக்கவும் பிரபஞ்ச தகவல்களை பெறவும் உருவாக்கப்பட்ட மின்கலன்கள் என்று அவர் குறிப்பிட்டார். நைனா மலையில் செதுக்கப்பட்ட பிரமிடு என்பதும் ஆய்வாளர்கள் தர்க்கமே. இது போலவே சவுசாத் மலையில் ஒரு பிரமிடு இருக்குதுன்னு ஆய்வாளர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க.
நேரம் சுருங்குகிறது. இன்றைய ஆய்வாளர்கள் இதை முன்வைக்கின்றனர். நேரம் மிக மிக வேகமாக ஓடுவது போன்ற உணர்வு. இப்போ இந்த ஆய்வுகளிலிருந்து நான் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து மற்றும் இந்த ஆய்வாளர்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதை நான் கோர்த்து சொல்றேன்னா வழியோ இதுதான் உண்மை, இப்படித்தான் இருக்கலாம்னு சொல்லல. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மை இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா 35,000 ஆண்டுகளுக்கு முன்னால் குமரிக்கண்டத்தில் ஒரு மாபெரும் அறிவியல் பொற்காலம் இருந்தது. கடல் மட்டம் உயர்ந்த போது அங்கிருந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதாவது அந்த நாகர் இயக்கர்கள், இன்றைய தமிழகத்தின் மேட்டுப்பகுதிக்கு தஞ்சம் புகுந்தார்கள். அதாவது அறிவியலை அறியாமல் பாதுகாக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் உருவாக்கிய 79 டிகிரி நேர்கோட்டு வலைப்பின்னல் வெறும் கோயில்கள் கட்டிடங்கள் அல்ல. அவை பூமியின் மின்காந்த புலத்தை சிதையாமல் காக்கவும், இனிமேல் ஒரு பெரும் கடல்கோள் மனித இனம் அழியாமல் இருக்கவும் அமைக்கப்பட்ட புவி பொறியியல் பாதுகாப்பு. எனக்கு இன்னமும் இந்த விஷயம் மிக ஆழமாக தோணுது. எப்படி அந்த காலத்திலேயே இப்படி ஒரு நேர்கோட்டில் கோயில்களை கட்ட முடியும்? கடற்கோட்களால் அழிஞ்சிருக்குது குமரிக்கண்டம். இனிமேல் இப்படி ஒரு சிதைவு நம்மளுடைய சமூகத்திற்கு, நம்மளுடைய மக்களுக்கு வரக்கூடாதுன்னு அந்த விஞ்ஞானிகள் கூட்டம் சேர்ந்து உலகம் முழுவதும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருப்பாங்கன்னு எனக்கு ஆழமாக தோணுது. அதுதான் நம்மளுடைய தமிழக கோயில்கள், பிரமிடுகள், இது மாதிரி நிறைய இருக்குது உலகம் முழுவதும். 2026லேருந்து 2030க்குள்ள ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்குன்னு எல்லா ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த காலகட்டம் தான் மிக மிக முக்கியமானது. வானியல் ரீதியாக விண்மீன்கள் இணைவதும், பூமியின் காந்த துருவங்கள் நகர்வதும், அந்த பழைய வலையின் பின்னலை மீண்டும் இயக்க தொடங்கும் சமிக்கையாகத்தான் எனக்கு தோணுது. அந்த ஐயா சொன்ன யுக மாற்றமும், டாலர்ஸ் கனான் அம்மா சொன்ன அந்த புதிய பூமிக்கான மாற்றமும் இதைத்தான் குறிக்குதுன்னு எனக்கு என்னமோ ஆழமாக தோணுது. மனித குலத்தின் அடுத்த கட்ட பரிணாமம். இந்த மாற்றங்கள் வெறும் வெளிப்புறமானது அல்ல. பூமியின் அதிர்வு நிலைக்கு ஏற்ப நமது மூளையில் உள்ள தாதுக்கள் தூண்டப்பட்டு ஐம்புலன்களை தாண்டிய 6வது உணர்வை விழித்தலையே செய்யும் ஒரு உயிரியல் புரட்சி. இப்போ இதிலிருந்து நான் ஒரு சில விஷயங்களை கண்டறிஞ்சிருக்கிறேன். அது என்னோட ஒரு கருத்து தானே தவிர நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இது உண்மைன்னு சொல்லலை, இது புராண கதைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறீங்க இப்படி இல்லை அப்படி இல்லை. நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய விஷயத்த ஆய்வு பண்ணுறேன். நான் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னோட விஷயம் சென்றடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மயன் அப்படிங்கிறவர் ஒரு தனி மனிதராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பல காலகட்டங்களில் வாழ்ந்தவராக சொல்லப்படுறாரு. அந்த மயன் அப்படிங்கிறவங்க ஒரு குழுவாக தான் வந்திருக்கிறாங்க. அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருந்திருக்கிறாரு. அந்த தலைவர் கையில் சூளம் வச்சிருந்திருக்கிறாரு. அப்புறம் அவர் பக்கத்தில் அந்த காளை மாடு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாராக இருக்கலான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று, அந்த குழுவில் அவங்களோட பெண்களும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தான் வருவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்போதைய ஒரு சமூக கட்டமைப்பை இந்த கோவில்கள் பிணைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. கோவில்கள் அக்காலத்திலே கட்டப்பட்டுச்சுன்னா கட்டல. அக்காலத்தில் இவங்க ஒரு ஆற்றல் பிணைப்பை உருவாக்கி அங்கே ஒரு பழங்குடி வழிபாடோ ஏதோ ஒரு தலமாவோ இருந்திருக்கலாம். பிற்காலத்தில் நாகரிகங்கள், அரசர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்கலாம். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இலக்கியங்கள், புராணங்கள், அதற்கு முன்னாலே நம்மளுடைய தமிழகம், நம்மளுடைய இந்தியா ஒரு மேம்பட்ட சமூகமாகவும் ஒரு கூட்டு, ஒரு ஒத்துமை, எல்லாரும் சேர்ந்துதான் இருந்திருக்குது. பிற்காலத்துல இந்த போர்கள் எல்லாம் வரவும் தான் ஒரு பிரிவினை வந்துருச்சு அப்படின்னு எனக்கு ஆழமா தோணுது.